வணக்கம் அன்பான உறவுகளே. இப்போ பாருங்கள், இந்த சாடிக்கில் இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், மாசி மாதம் 2025 22 பாருங்கள். இதை நான் உழுது பண்படுத்தி வச்சுக்கிறேன் சாடிக்கில். இன்றைக்கு நான் இவரை விதைக்க போகிறேன். என்னத்தை விதைக்க போகிறேன்னா மிளகாயை நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்னா கொட்டை எடுத்துட்டு தண்ணிக்கு ஊற போட்டுவிட ஒரு மடத்தையில் ஊற போட்டுவிட்டு நான் போட போகிறேன். போட்டுட்டு நான் ஒவ்வொரு மாதம் இது இந்த நிலைமை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். என்ன மாதிரி வருது, என்ன மாதிரி முளைக்க போகுது ரெண்டுட்டு நான் யூடியூப்பில் நல்லா வளர்ந்த வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஒவ்வொரு முறையும் எடுத்து அப்படியே இது 2வது சாடி வீட்டுக்குள்ளே வச்சு செய்கிறேன். 2வது பெரிய சாடி, இந்த இதுக்குள்ள ஒரு சாடி. இன்றைக்கு 22 மாசி மாதம் முளைக்க பண்ணிவிட்டு இந்த முளைக்கன்று இந்த விதைச்சிட்டு எத்தனை நாளில் அடுத்த முளை வரைக்கும் நான் காட்டுறேன். சரி உறவுகளே, இன்று அடுத்த கட்டம். இன்றைக்கு 27/3/2025 அன்று பாருங்கள் என்ன மாதிரி நான் நட்ட அந்த விதை முளைத்திருக்குது. சரியாக ஒரு மாதமும் ஒரு 4-5 நாள். நான் 22 மாசி மாதம் போட்டோன்னா இப்போ 27 பங்குனி மாதம் அங்கே என்னிடம் முளைச்சிருக்குது. என்னென்னா எங்களுக்கு வெதர் இப்போ காலநிலை என்னென்னா குளிராக இருக்குது. நோமலாக 3ஆம் மாதம் முடிய போகுது, 4ஆம் மாதம் துவங்க போகுது. 3 நாளையில் வெதர் சரியில்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சு தான் நாங்கள் செய்து இனி வெளியில் கொண்டு வைக்கணும். வீட்டு வெளியில் எல்லாம் கணக்கு வெயில் இருக்குது. இல்லை நான் காட்ட போகிறேன் இந்த முறை இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். சரியாக ஒரு கிழமையால் இன்றைக்கு 3/4/2025 நல்ல வெயில் 18 கிராட் எல்லாம் தூக்கி வெளியில் வச்சுக்கிறேன். பாருங்கோ, வெளியில் வச்சுக்கிறேன். இனி நாங்கள் இப்போ தூக்கி வெளியில் வச்சுட்டு நாளைக்கு 19 நாளைக்கு 19 விதர் சரி வர எல்லாம் கிளப்பி வைக்கணும். இப்போ பாருங்கள் மக்களே, நான் இந்த பெட்டிகளெல்லாம் அடுக்கி வச்சுக்கிறேன். இந்த பூக்கண்டுகளுக்காண்டி இரவு பாதுகாப்புக்காண்டி. இரவில் இப்போ நார்மலாக ஒரு 3-4 கிராட்டுக்குள்ளே நிற்கிது. பழுதா போயிடும், பட்டு போயிடுமன்றதுக்காண்டி அப்படி பெட்டிகளை இப்போ ஒரு காட்டில் எடுத்த பெட்டிகள் அப்படி வந்தது அப்படியே எடுத்து வச்சுட்டு இரவில் அப்படி சுற்றி வச்சுருக்கேன். இது ஏனென்றால் இப்போ தமிழன் நாங்கள் நார்மலாக உயிர்ம நேயவாதிகள். இப்போ எல்லா உயிர்களுக்கும் நாங்கள் நேசித்து வாழக்கூடியாக்கிற தமிழ் பண்பாடு அந்த நேரம் பாரி ஊரி என்றெல்லாம் இருந்தவங்க தானே. அதே மாதிரி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது வரும், என்ன இயற்கையாகவே வரும். எல்லாத்தையும் பாதுகாக்கணும்.
இன்று 24/2025 பார்த்தீங்களா? இது எல்லாம் நான் இப்போ என்ன செய்திருக்கேன்னா 3-4 சாடிகளை இவரே மாற்றிட்டேன் பாருங்கள். இது ஒரு சாடி கிளப்பி அப்படி வச்சு கிடக்குது. விதரண்டுக்கு 22 கிராட். மூன்று சாடிகளை நான் கிளப்பி வச்சுட்டேன். என்ன ஒன்று மாற்றி வச்சுக்கிறேன். இந்த இது பாருங்கள், இது பப்ரிக்கா சலாட்டுக்கு போடுறோம். இது மிளகாய் தான் சலாட்டுக்கு போடுற கூட மிளகாய் சொல்கிறோம். இது கிளப்பி வச்சுட்டேன். இவர் நாற்று போட்டு வச்சுக்கிற பைத்தங்கண்டு, இது பாவல் கண்டு, சிறிலங்காந்தடி பிச்சை கொட்டைகள் விதைகள் இதுக்குள்ள அப்படி முளைக்குது. விதர் இன்னும் வடிவாக சரி வரையில்லை. இது தக்காளி பாருங்க. முதல் காட்டினான் சொல்லையில் நான் காட்டினான் கொஞ்சம் வளர்ந்து வந்து மேலே தூக்கி வச்சுட்டேன். கொஞ்சம் 2-3 கிளப்பி மேல் பக்கம் வந்து காட்டுறேன். இது முந்திரியாய் மொட்டையாக நின்றது வெளியில். இப்போ உள்ளுக்கு தூக்கி நாங்கள் வைக்கையில் இந்த முறை வெளியில் விட்டால் அப்படி விண்டருக்கு. இப்போ சண்டை வாழ்க்கை அப்படியே தலைச்சி கொண்டு வரேன் முந்திரியை கண்டு. இது நான் இப்போ அந்த சாடிகள் பண்படுத்தி இதுக்குள்ள பசங்கள் எல்லாம் போட்டு கிளறி விட்டு இப்போ மேலையெல்லாம் தூக்கி வச்சாச்சு. கீழே கிடந்தது இப்போ மேலையெல்லாம் கம்பிக்கு மேலே தூக்கி வச்சாச்சு. இது அந்த தக்காளி பாருங்கள். அந்த தக்காளி கிளப்பி வச்சது. ஆனால் விதர் வரையில் முளைக்குது. இனி அப்படியே கிளப்பி வைக்க வேண்டியான். விதரை பார்த்து கொண்டு நிற்கிறோம். சும்மா ஒரு பொழுதுபோக்கு செய்கிறானே. பிரியோசனம் வீட்டுக்கு இதுக்கு பிரியோசனம் ஒரு வருஷம் செய்கிறபடியாக இந்த வருஷம் செய்கிறோம். அந்நிடம் வீடியோவில் காட்டுறான் பார்த்துருப்பீர்கள். இது அந்த பியர் மரம். நாங்கள் சுவரத்தை இந்த மாதிரி நிற்குது. எல்லாம் இந்த முறை சடைச்சு நிற்குது. போன முறை பூக்கவே இல்லை. இந்த முறை நல்லா சடைச்சு நிற்குது. இனி வடிவாக பூக்கும் 5 மாதம் அப்படி. வாழைகள், இது பழைய மிளகாய். பாவல் கண்டு உள்ளுக்குள்ளே வச்சுட்டு பாருங்கள் வளர்ந்துட்டு எல்லாம் கொடியெல்லாம் படருது. வெளியில் தூக்கி வச்சா தான் காய்க்க வலிக்கிடமன். இதெல்லாம் ஊரில் இருந்து எடுத்த விதிகள் எடுத்தேன் நான். மற்றது இங்கே இதுகள் முளாண்டுகள் எல்லாம் வளர இவைகளை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். வீட்டுக்கு 2 மரங்கள். வெதர் இனி எப்போ சரி வருது தெரியல, பார்ப்போம். இன்று 2/5/2025 அன்று சில காட்சிகள் எடுத்திருக்கிறேன். இனி வரும் இதுகள் அடுத்து வளர்ந்த பிறகு இந்த வீடியோவை திருப்பி பதிவு செய்வேன். 27-30 கிராட் இன்றைக்கு எங்களுக்கு. நாளைக்கு 24 அங்கால பேர் திருப்பி குளிர்ந்து. இந்த விதர் தான் இந்த வீட்டு தோட்டங்களுக்கு பிரச்சனை.
உறவுகளின் திருமண நிகழ்வுக்காக சந்திரன் லண்டன் போயிருந்த வேளையில் குடும்ப சார்ந்த ஒரு சமையல் ஒன்று அனுப்பியிருந்தார். அதை இந்த வீடியோவில் இணைத்து விடுகிறேன். மக்களே பாருங்க பெருசாக்கு ரசிக்கிற கேட்கிற மாமி மாமி உருளைக்கறி பருப்பு கறி ஆச்சுனா கத்தரிக்காய் பால் கறி ஆச்சுனா பருப்பு அடிக்குது சோறு அடிக்குது இவர் கறி வைக்கிற ரசிக்கிற ஹலோ சாப்பாடு தான் மாமா கவிச்சோன்னு நிற்கிறேன் இங்கே வரும் மாமா ஹலோ சரி உறவுகளே, இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொளியை பாருங்கள். அப்போதான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.